ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைம் அப்படின்னாவே ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா காலைல சக்கரத்தை கட்டிட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். காலையிலே எழுந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேலையை பண்ணுறனோ இல்லையோ அரிசியை ஊற வச்சுட்டா மற்ற வேலை எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் கழுவி இருக்குது, கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியது கிடக்குது. நல்லா நைட்டு பூரா மழை பெஞ்சு கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்படியே வாசலை கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்மக்கிட்ட கோலமாவும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மூட்டையாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரியும் வாங்கிக்கலாம். ரீட்டைல்லையும் வாங்கிக்கலாம். அதேமாதிரி கலர் கோலமாவும் அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 500 வரும். 10 கலர் 10 பீஸ் வரும். ஒவ்வொரு கலருக்கும் 10 பீஸு. சாப்பாடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னியும் தக்காளி ரசம் வச்சுக்கலாம். தயிர் மத்தியானத்துக்கு பெர போட்டிருக்கிறேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காய பஜ்ஜி போடலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி சட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, வரமிளகா, கொஞ்சம் சீரகம் தான் சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு அதோட இது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டேன். இதை நான் ரைஸ் கரைக்கிறேன் அப்படிங்கிறதுனால புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அந்த மாதிரி இட்லி தோசைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோட தேங்காய் சேர்த்துக்கலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த வேலையை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தையும் கழுவியாச்சு. இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி மட்டும் போட்டால் போதும். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம காஃபி போட்டு குடிக்க முடியும். எழுந்தோடனே பால் டீ குடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனையும் கொஞ்சம் கையோட க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட டைலரிங் ஷாப்புக்கு தான் போகணும். டைலரிங் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்லேயே தனியாக எனக்காக டைலரிங் ஷாப்பை வச்சுட்டேன். அந்த ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். வீட்டை நம்ம பாத்திரத்தை கழுவியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டை கூட்டும் போதே அந்த பக்கமும் கூட்டிவிட்டு முன்னாடி வாசல்லாம் கூட்டிவிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு முடிஞ்சது. நான் ரெடியாகி ஸ்டிச் பண்ண போகிறது தான். எனக்கு குழந்தைங்க ஒரு 9:10க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஒரு 10:10:30 எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடுவேன். எங்கள் தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பர்த்டே அப்படிங்கிறனால நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 6-8 தான். கோட்டை மாரியம்மன் கோயிலில் பண்டிகை சேலம். அதனால சேலம் டிஸ்ட்ரிக்ட் முழுசுமே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு லீவ் விட்டுறாங்க. அவனுக்கு ஒரே ஜாலி தான். நாளைக்கு பர்த்டே அன்றைக்கி நமக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.